ஸோ ஆல்வேன் ஸோ என்னடா சேர் போட்டு இப்போ செட்டப் பண்ணிக்கலான்னு கேட்குறீங்க. அதுவும் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு டைமேக்ஸ் ஃபீட்பேக் வேணும்ன்ட்டு. அவன் கேட்கல, கமெண்ட்டும் பண்ணல, நானாக போட்டுனேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்துன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க போகிறோம். ஸோ இதான் என்னோட பவுச்சு, ஸ்கூல் பவுச்சு. எல்லாம் என் பவுச் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையுமே ஃபீட்பேக் பண்ணிடுறேன். அந்த இந்த ரெனோட்ஸ் ஜெர்சி பண்ணுங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும். ஜெல் பெண்ணில் மட்டும் ஒரு சீக்ரெட் தெரியும். அது என்னன்னா, இந்த ஜெல் பெண்ணில் இருக்குல்ல அதில் மட்டும் ஒன்று கிடைக்கும். என்னன்னா மெரிக்யூரினா உங்களுக்கு என்ன தெரியாது. என்னடா வானத்துக்கு மெரிக்யூரி கேட்குறீங்க, அந்த மெரிக்யூரி இந்த ஜெல் பென்லாம் இருக்கும். மெரிக்யூரியில் எந்த பென்லையும் இருப்பாங்க. அப்போ அது தெளிவாக போட்டிருப்பாங்க ஜெல் பென்னுக்கு. இதா இந்த ஜெல் பென்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா இந்த மெரிக்யூரி தான் ஸ்பெஷலு. மெரிக்யூரினா அப்படின்னு என்னதான்ட்டு இருங்க சொல்கிறேன். அது எங்களுக்குன்னு சொல்லலை. இந்த மூடி இருக்குது, இந்த மூடி அதை எடுத்துட்டேன். அந்த மெரிக்யூரியை நான் இங்கே இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரிக்யூரி உங்களுக்கு தெரியும். அந்த மெரிக்யூரினா என்னன்னு கேட்குறீங்க. அதுவும் மகளே ஜெல் பென்னு மட்டும் இந்த மெரிக்யூரி கிடைக்கும். இந்த மெரிக்யூரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெரிக்யூரி என்னன்னா இங்கே ஒரு குட்டியூன்னு ஒரு டைனி இப்படி உள்ளூண்டு இருக்கும். உள்ளூண்டு ஒயிட் கலரில் அது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அவ்வளோ இருக்கும். அது இப்படி தட்டினா மட்டும் வராது, டைட்டாக ஃபிக்ஸாக இருக்கும். ஜாமெட்ரி பாக்ஸ் அந்த சர்க்கிள் போடுவோம்ல, அது ஏதாச்சும் நீட்டாக ஷார்ப்பான்னு எடுத்து நல்லா ஜாமெட்ரி பாக்ஸ்குள்ளே எடுத்து இப்படி சொறி விட்டு, அது பேர் என்னன்னு தெரியல, சொறி விட்டு நல்லா இப்படி மேலே தூக்கி அது இப்படி தட்டிங்கன்னா அது மெரிக்யூரி வந்துடும். ஒரு 10 மெரிக்யூரி தான் தேவை. 10 மெரிக்யூரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்டேஷ்னரி மார்க்கெட்டில் போய் தாங்க. அப்படி தந்தாங்கன்னா ஒன்று வரைக்கும் வாங்கினேன், ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்படி தந்தாங்கன்னா ஏதாச்சும் ஸ்டேஷ்னரி உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஸ்டேஷ்னரி இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. பென் கடை இருந்தால் அந்த பென் கடை போய் அண்ணா என்கிட்ட மெரிக்யூரி இருக்குது, இல்லை அவங்களுக்கு மெரிக்யூரினா என்னன்னு தெரியலனா நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லுங்கள். நான் சொன்னதை மெரிக்யூரி வந்து ஒரு 10 மெரிக்யூரி கலர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு தெரியல, அதை வச்சு என்ன யூஸ் பண்ண உங்களுக்கு நம்ம கொடுத்தா ஒரு பார்க்கர் பெண்ணு ஒருத்தானே நீங்கள் என்ன பெண்ணு கேட்குறீங்களோ ஒரே ஒரு பெண்ணா. இதுவே ஒரு 10 மெரிக்யூரிக்கு ஒரே ஒரு பெண்ணெலாம் வரும். அது உங்களுக்கு என்ன அவங்க என்ன பெண்ணு உங்களுக்கு என்ன பெண் வாங்கணுமோ பார்க்கர் பெண்ணு தான் கிடைக்கும். என்ன பெண்ணு வேணுமோ அந்த பெண்ணை வாங்கிக்கோங்க. ஆனால் அதுலேயே ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னன்னா நீங்கள் இப்போ வந்து ஜெல் பெண்ணை வாங்கிட்டீங்க. 10 ஜெல் பெண்ணை உங்களுக்கு யூஸாகவும் இருக்கும், டபுள் யூஸ். எதுக்கு யூஸாக இருக்கும், இதுக்கு யூஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த 10 மெரிக்யூரி அவங்ககிட்ட கொடுத்துடுங்க. கொடுத்து அவங்க பார்க்கர் பென் தருவாங்க. பார்க்கர் பென் வேணாம் என்ன சொல்லுங்கள், அண்ணா எனக்கு ஜெல் பென் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். 5 பேக்கு, ஒன்றுத்துல 5. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 பெண்ணு கூட வந்துச்சு பேக்கில். ஓகேவா. நான் 5 பேக்கில் ஜெல் பென் வாங்கிக்கோங்க. 5 இருக்கணும். இந்த மாதிரி பாக்ஸாக 1 2 3 4 5. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போது 5 பேக்குக்கு இன்னொரு வாட்டி இன்னொன்று ஒரு 10 காசு கொடுத்து மெரிக்யூரிக்கு ஒரு ஃப்ரீயான தருவாங்க. மெரிக்யூரி கொடுத்தா ஃப்ரீயான தருவாங்க. மெரிக்யூரி கொடுத்து ஒரு 5 பேக் ஆஃப் ஜெல் பென் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காசு 50 ரூபா காசு கொடுத்துட்டு இன்னும் 5 பேக் ஆஃப் ஜெல் பென் வாங்கிக்கோங்க. அப்போது 5 பென்னு ஃப்ரீ, 5 பென்னு காசு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா.
பை ஒன் கெட் ஒன் எப்படி டிஸ்கவுண்ட் இருக்குது அதே மாதிரி பை 5 கெட் 5 அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் எனக்கு என்ன கொடுக்குறான் 7 கொடுக்குறேன். ஆனால் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை 7 8 கொடுக்குற மெர்க்யூரி இருந்துச்சு அதுதான். ஆனால் இது பிளாக் பென் மோஸ்ட் எனக்கு பிடிக்காது. இந்த பென்னு இது என்ன பென்னே தெரியல, சும்மா வாங்கினேன். பென் இல்லையா எழுதும் போது அப்புறம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பென் யூஸ் ஆகுது. என்ன பென் இது செல்லவோ சீரோன்னு தெரியல. இந்த பெண்ணை மெர்க்யூரியும் தேடி பார்த்தனே இல்லை. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு இருந்தால் அவ்வளோதான் வர மாட்டேங்குது. இங்கே பாருங்க அவ்வளோதான் இல்லை. அதுக்காக இருக்கும் 10க்கு 8 பிடிக்காத பெண்ணானா இதுக்கு. ஆனால் அவுட்ஃபிட்டுக்கு வேணால் ஒரு 7 கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எடுத்து வந்தது. இந்த பெண்ணு ஒல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லக்ஸரி பெண்ணு எனக்கு பிடிக்கும். ஆனால் இது நார்மல் பெண்ணெலாம் இது. ஆனால் எழுதி பார்த்தா ரெனால்ட்ஸ் கிளைமேக்ஸோடு நல்லா எழுதுங்க. இது செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு 9க்கு 8. ஆனால் இது ஆயிடுச்சு அவ்வளோதான். நான் எல்லாத்துக்கும் 2 மைனஸ் பண்ணிக்கிறேன். 9க்கு 8 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த பெண்ணுக்கு மட்டும் நான் அவ்வளோ தேடி வாங்கினேன். என்னன்னா பென்டானிக். இந்த பெண்ணில் வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னா இது ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் ஒரு 100 ரூபா. நான் நினச்சேன் மெர்க்யூரி பென் மாதிரியே இருக்குது. இதுக்குள்ள மெர்க்யூரி இருக்குன்னு நினச்சேன். ஆர்டர் போட்டேன். பிளிங்கிட் அப்பா சொல்லி ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு கலந்து பார்க்குறேன். நீங்களே பாருங்க. இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனால் இருக்காது. இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்த ட்ரைமேக்ஸ். அதுக்கு என் பவுச்சு ஒரு 2 இருக்குது. லாஸ்ட் ஒரு டூ அது என்ன பாருங்க. இந்த ட்ரைமேக்ஸ் வந்து முதல்ல நான் வந்து வாங்கலை. என் ஃப்ரெண்டுக்கு போய் வந்து பார்த்து தான் வாங்கினேன். சரி எவ்வளோ 50 ரூபா 60 ரூபா இது 60 ரூபா. சரி புக் பண்ணிடலான்னு பிளிங்கிட்ல அப்பா கிட்ட சொல்லி 3 இது 3 ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் வாங்கினேன். மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஒரு 3 2 3 3 ஒரு 3 இன்னொரு 3 மொத்தம் 3 அப்போனா எவ்வளோ 9. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9 ட்ரைமேக்ஸு. இதுக்கும் மேலே 3 வாங்கினேன். மொத்தம் 12. இன்னொன்று வாங்கினேன் 13. அவ்வளோதான் 13 பெண்ணு ட்ரைமேக்ஸ். ஏன்னா இது பிடிச்ச பெண்ணு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாட்டி ஹேண்ட் ரைட்டிங்னா நல்லா வந்துருக்கு எனக்கு. இந்த எப்பயாச்சும் கிறுக்கி விட்டுருவேன். வேறு பெண்ணில் இப்படி ஒழுங்காக வராது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இது ஒரு க்ரிப் இருக்குது பாருங்க. பாருங்க இதை பிடிச்சா பாருங்க இதை பிடிச்சா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் இங்கு வேணும்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். வர வீடியோட லிங்க் வந்து அந்த லிங்கை பற்றி உங்கள் அந்த ரிவ்யூவில் பற்றி சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கும் மேலே என்னன்னா ஒன்று செய்யுங்க.
சேம் அதே தான். ஆனால் இதோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஏன் இது என்ன பெண்ணுனா ட்ரெமக்ஸ் கோல்டு. இதுவும் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினேன். அவனை போகிற எல்லா பெண்ணும் காப்பி பண்ணாங்க. பெண்ணுனா என்னன்னு தெரியாது, மெர்க்யூரினா என்னன்னு தெரியாதுங்க. இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி தான் எனக்கு தெரியும். நான் இப்போ ஜனவரியில் தெரியும் ட்ரெமக்ஸ்னா மெர்க்யூரினா என்ன. இங்கே பாருங்க, ட்ரெமக்ஸ் கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 100 கூட கொடுக்கலாம். இதை விட ரெண்டுமே சேம் வரும். அவுட்ஃபிட்டுக்காகவே நான் வந்து இல்லை 100 இல்லை அவ்வளோதான், சும்மா கொடுக்க முடியாது. இந்த அவுட்ஃபிட்டுக்கு செம்மையாக இருக்குது. இதுக்கு 9 இல்லை 10க்கு 10. அவுட்ஃபிட்டு நல்லா இருக்கா, அதுக்காக 5 15. அதுக்கப்புறம் இது கோல்டு, இப்படி ட்ரெமக்ஸ் கோல்டு சும்மா. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிரிப்புக்காக எங்கள் டார்க்கா இருக்கு, இது லைட்டா இருக்கு. என்னது இது டார்க்கா எதுவும் அது டார்க்கானா என்ன ஆகும், நம்ம பேப்பர் எழுதும் போது டார்க்கானா அது இங்கு அங்கே பற்றும். நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கு நல்லா இருக்காது, லைட்டாக ரொம்ப லைட்டாக கிடையாது. இது ஏற்றி லைட்டாக கொஞ்சம் லைட்டாக. ஆனால் அந்த லைட்டாக பெண்ணுக்கு இந்த பெண்ணாக கரெக்டாக இருக்கும். இதான் லைட்டாக பெண்ணு, ரெண்டுமே இருக்கிற மாதிரி பெண்ணு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒன்று காமிச்சிக்கிறேன், 5 நிமிஷம் இருங்க. இப்போ ட்ரெமக்ஸ் கோல்டுக்காக அந்த ஒரு கிரிப்புக்காக ஒரு 5 கொடுங்க. மொத்தம் 10க்கு 20. ஏங்க இன்னும் நினச்சிருவாங்க உங்களுக்கு. இல்லை அது இப்பயே காய்ச்சா ட்விஸ்ட் இருக்காது. நான் போன வீடியோ காமிக்கிறேன். என்னன்னா அது ஒன்றுமே இல்லை. நாளைக்கு வீடியோ காமிக்கிறேன். ஓகேவா, பாய். சண்டே கண்டிப்பாக வீடியோ வரும் இதே டைமுக்கு. மார்னிங் வரும். ஏன்னா மார்னிங்கில் டியூஷன் இல்லை, இது ஸ்கூலும் இல்லை. ஸோ மார்னிங்கில் வரும். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் உங்கள் டோனிஸ் டாப்